வீட்டுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பழம் ரம்புட்டான் பழம் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. தியாக்கும் துருவிக்கு 2 பேருக்குமே அந்த பழம் ரொம்ப பிடிக்கும். சரி காரணம் எடுத்துங்கப்பா நாங்கள் போய் வாங்கிட்டு வரோம்னு சொல்லிட்டு இறங்கும் போது தியா வந்து அந்த பழத்துக்கிட்ட போன உடனே டக்குன்னு பேர் ஒரு பழத்தை எடுத்தா. நான் சொன்னேன் பாப்பா வெயிட் பண்ண அந்த மாமா எடுத்து தருவாங்க, நீ அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதனால கொஞ்சமும் யோசிக்காம டக்குன்னு ஒரு பழத்தை எடுத்து உரிச்சு கொடுத்தாங்க. நான் வந்து எனக்கு பப்ளி மாஸ் பழம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் பப்ளி மாஸும் ரம்புட்டானும் வெயிட் போட்டு வாங்குற கேப்ல அவள் சாப்பிட்டுட்டு இன்னொரு பழம் வேணுமான்னு கேட்கும்போது இல்லை பாப்பு நம்ம வாங்கியிருக்கோம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லும்போது அந்த அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, இன்னொரு பழத்தை எடுத்து கொடுத்து இந்தா நீ சாப்பிடு, நீ சாப்பிட்டது போக மீதி இருக்கிறத நான் வித்து பணமாக்கிக்கிறேன் அப்படின்னு. இதே செயலை வந்து பாப்பா ஒரு பெரிய கடையில போய் செஞ்சிருந்தா கண்டிப்பா அந்த கடையில இருக்கவங்க கண்டிப்பா கை வைக்க விடாதீங்க, எடுக்க விடாதீங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்களே தவிர இந்த வார்த்தை அவங்க வாயிலிருந்து வந்திருக்குமானா கண்டிப்பா வந்திருக்காது. என்னதான் ஒரு ஏழை கஷ்டப்பட்டாலும் தாங்கிட்ட இருக்க பொருளை கொடுத்து பழகிட்டாங்களே தவிர எடுக்கக்கூடாதுன்னு சொன்னது கிடையாது. இதுதான் நான் சொன்னேன், ஏழைக்கு இருக்க மனசு வந்து பணக்காரங்களுக்கு இருக்காது அப்படின்னு. இந்த மாதிரி நீங்க ஏதாவது அனுபவப்படுறீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.